தமிழகத்துல இப்போ கொலை, கொள்ளை அப்படிங்கிறது சர்வ சகஜமாகிவிட்டது. பல கொலைகளை பத்தி நம்ம கூட செய்திகள் சிந்தனைகள்ல வரிசையாக பேசிக் கொண்டிருக்கோம். அந்த வகையில திருக்கழுக்குன்றத்துல ஒரு வாலிபர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதுல வந்து பெண் கவுன்சிலர் உட்பட 10 பேர் கைது செய்திருக்கிறார்கள். அதுல என்ன பார்த்தீங்கன்னா, அந்த பெண் கவுன்சிலர் மனிதநேய மக்கள் கட்சியில இருக்கக்கூடியவர். அதை கட்சியை சார்ந்தவர் அப்படிங்கிறது அதுல குறிப்பிடத்தக்க விஷயமும் கூட. அதாவது திருக்கழுக்குன்றம் ருத்ரன் கோவில் பக்கத்துல அங்க வந்து ஒரு மசூதி தெரு இருக்கு. அந்த மசூதி தெருவுல பல ஆக்கிரமிப்புகளை செய்திருக்கிறார்கள். இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்காக சர்புதீன் அப்படிங்கிறவர் ஒரு வழக்கை தொடர்ந்திருக்கிறார். அந்த வழக்கில் அவர் வெற்றியும் பெற்றிருக்கிறார். பேரூராட்சிக்கு அப்பொழுது என்ன சொல்லியிருக்காங்க, கோர்ட் என்ன உத்தரவு வழங்கியிருக்குன்னா, அந்த ஆக்கிரமிப்புகளை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்கிறது. ஆனால் பேரூராட்சி முழுவதுமாக அதை நீக்காமல் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் நீக்கிற மாதிரி ஒரு கண்துடைப்பு நாடகமாக செய்ய வேண்டும் என்று முற்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அதை விடாத சர்புதீன் என்ன பண்ணியிருக்காரு, கோர்ட்டில் மீண்டும் போயிட்டு அவர் வந்து கண்டெம்ட் ஆஃப் வழக்கு போடுவதற்காக அவர் திரும்ப மீண்டும் ஒரு வழக்கை தொடர முயற்சி செய்திருக்கிறார். அந்த நிலையில தான் கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி அன்னைக்கு இவரை வந்து திருக்கழுக்குன்றத்தில் வந்து இவரை வைத்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த சர்புதீன் அப்படிங்கிறவர். காவல்துறையினர் அந்த மர்ம கும்பலை கைது செய்திருக்கிறார்கள். அதிலெல்லாம் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, மனிதநேய மக்கள் கட்சியை சார்ந்த கவுன்சிலர் தௌலத் பிவி அப்படிங்கிறவர்களையும் கைது செய்திருக்கிறார்கள். இதை தவிர இம்ரான் என்கிற இப்ராஹிம், முகமது அஜீஸ் போன்றவர்களையும் கைது செய்திருக்கிறார்கள். இவர்கள் ஏற்கனவே திருக்கழுக்குன்றம் பகுதியில் பாஜக பிரமுகரை வெட்டி கொலை செய்த வழக்கில் ஜாமீனில் வெளிவந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் இதில் குறிப்பிடத்தக்கது. அப்போ ஜாமீனில் வெளியில் ஈஸியாக வரக்கூடிய அளவுன்னா, அப்போ அந்த பழைய கேஸில் கோர்ட்டில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எப்படி ஆர்கியூ பண்ணியிருப்பாரு நம்மளால் இப்போ புரிஞ்சுக்க முடியுது. ரெண்டாவது, நீங்கள் இதில் பார்த்தாச்சுன்னா மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள். கேஸ் என்ன, என்க்ரோச்மெண்ட் அகத்துறதுல அந்த கொன்னது யாருன்னா இன்னொரு துலுக்கனை. சரிதானே? அந்த இடம் எங்கே இருக்குது, ருத்ரன் கோவில் பக்கத்தில் இருக்குது. இப்போ முதல்ல அந்த ருத்ரன் கோவில் பக்கத்தில் இருக்கிற இடத்தைக்குள்ள 1920 வாக்கில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை முதல்ல பார்க்கணும் என்னை பொறுத்தளவில். ஏன்னா அது இருக்கக்கூடிய லொக்கேஷனை பார்த்தாச்சுனாலே அந்த இடமே ஏதோ ஒரு ஆக்கிரமிப்பு போல தான் எனக்கே தெரியுது. இந்த வக்ஃப் சொத்துன்னு ஊரம்பட்டையும் வளைச்சி போடுற மாதிரி அந்த காலத்தில் இவங்க பண்ணியிருப்பானோங்கிற சந்தேகம் கூட எனக்கு இருக்குது. ஸோ அதை கூட நம்ம கவனிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் என்னடானே இவங்களை எதிர்த்து போன உடனே அவர் கொல்லப்படுகிறார். இதுக்கு முன்னாடி பாஜகவினரை கொள்கிறார்கள். அப்போ இவ்வளவு வெல் ஆயில்டு ஒரு கிரிமினல் கேங் அப்படிங்கக்கூடியது மனிதநேய மக்கள் கட்சி ஆப்ரேட் பண்ணுகிறது. தப்பு கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னு சொன்னால், இது முன்னாடி எந்த அமைப்பாக இருந்தது, தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகமாக இருந்தது. தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை யார் ஃபார்ம் பண்ணுறாங்க, ஜவாஹிருல்லா கூட ஜைன்லாப்தீன் இது பண்ணுறாங்க. இந்த ஜவாஹிருல்லா இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் பாம்பு வச்சா அல்லுமா அமைப்பிலையும் இருந்தவர். நாடு முழுக்க அயோக்கியத்தனம் பண்ண சிமி அமைப்பையும் சேர்ந்தவராக இருந்தார். அதானே அவருக்குள்ள பேக்ரவுண்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, சிமி அமைப்பு தடை பண்ண உடனே மனித நீதி பாசறைன்னு ஒரு அமைப்பு கொண்டு வராங்க, குண்டு வச்சு அந்த சிமியோட இதாக. இந்த மனித நீதி பாசறையெல்லாம் சேர்ந்து தான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்பதை உருவாக்கிறது. இப்போ அந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவும் தடை செய்யப்பட்டிருக்கிறது, பயங்கரவாத செயலில் ஈடுபட்டுருவது. இந்த மனித நீதி பாசறை, அதாவது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு முன்னோடி அமைப்பு. இந்த அமைப்பு இன்னைக்கு நீங்கள் சொல்கிற இந்த மனிதநேய கட்சியின் தாய் அமைப்பான தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி மாதிரி செயல்பட்டதுன்னு அந்த நேரத்தில் எல்லாருக்கும் தெரியும். அப்படிதானே? ஆமாம், அப்படிதான். அதனால இந்த கொல்லக்கூடியது பயங்கரவாதம் என்பதை இவர்கள் வந்து காலம் காலமாக ரொம்ப தெளிவாக ப்ரொஃபஷ்னலாக பண்ணிக்கிட்டு வர்றாங்க. இன்னைக்கு இந்த அளவு இது நடப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 100 துலுக்கம் இல்லைன்னா 30 துலுக்கம் 50 துலுக்கம் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போய் கூட்டமாக நின்னான்னா அவனுக்கு பயந்து போலீஸ்காரங்க காலில் விழுறது. இந்த மாதிரி இந்த துலுக்கனுக்கு பயந்து அங்கங்கே கிரிமினல்களை இந்த காவல்துறை இதுவரை வளர்த்தி விட்டதின் விளைவு தான் இது. நீ பாருங்க, பிஜேபிக்காரனை கொண்டா ஒரு வேலை இன்றைக்கி வாய் தரத்தில், இன்றைக்கி இன்னொரு துலுக்கனே கொள்கிறேன். இது தொடர்ந்து நடக்கத்தான் செய்யும். தர்காவுக்கு எதிராக அங்கே போய் சண்டையை போடுறான், ஒரு வயலும் வாயை திறக்க முடியாது. அப்போது இந்த மாதிரியான கிரிமினல்களை மத அரசியலுக்காக தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுக, திமுக, மத்தியில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லா கட்சிகளும் வளர்த்து விட்டதின் விளைவு என்ன அப்படின்னா, துலுக்கன்னா ஒரு இன்வின்சிபிள், இவனும் கை வைக்க முடியாது. ரெண்டாவது, போலீஸ்காரங்க மத்தியில் என்ன, அப்போ இவனுங்களை அரெஸ்ட் பண்ண இது வேறு மாதிரி விஷயம் போயிடும், மத விஷயமாக போய்விடும்.
அதனால் இதில் வந்து எந்த நடவடிக்கையும் நம்ம எடுக்கக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் இன்றைக்கி அரசாங்கத்தில் செட் பண்ணி விட்டுருக்குது இந்த மாதிரியான பயங்கரவாத அமைப்புகள். இன்றைக்கி அவன் கடந்து இன்னொரு விதத்தில் இன்றைக்கி இந்த க்ரைமை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏற்கனவே இந்த திருக்கழுகுன்றத்தில் இந்த சைடு வாசல், நான் நினைக்கிறேன் தெற்கு வாசல் பக்கம் ஞாபகம், அந்த வீதியிலே ஒருத்தர் துலுக்கம் வந்து அங்கே ஒரு இது வச்சுருந்தான். அந்த தெற்கு கோபுரத்துக்கு ஏற்ற வாசல்னு எனக்கு ஒரு ஞாபகம், தெற்கு வாசல் தான் நினைக்கிறேன் அங்கே. அப்போ அங்கே உள்ள ஹிந்துக்கள்லாம் ஏற்று போகிறான்னாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு மசூதி கட்டுவதற்கான முயற்சி பண்ணோம், கோவிலுக்குள்ளே அது பக்கத்துலேயே. இன்றைக்கி இங்கே நீங்கள் சொல்லும்போது மசூதி தெருங்கிறைய ருத்ரன் கோவில்னு சொல்கிறீங்க. அப்போ இதுவும் இந்த மாதிரி திட்டமிட்டு ஒரு காலத்தில் செய்யப்பட்டது தான். அன்றைக்கி அம்புட்டு பேரும் செய்ததில் இன்றைக்கி அவனுக்குள்ளே சண்டை வந்திருக்கு. அப்போ இது இன்னொரு விஷயம் கூட நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம நாட்டில் சில ஆளுகள் உண்டு, இந்த அவன்கிட்ட இந்த காசு வாங்கிட்டு கத்துறது, இந்த திருமாவளவன், இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் உண்மையான சகோதரத்துவத்தை இஸ்லாம் போதிக்கிறது நம்ம அடிவயத்திலிருந்து கத்துவாங்க. கேட்டிருக்கீங்களா? ஆமாம்மா, கேட்டிருக்கேன். இப்போ 2 பேரும் துலுக்கம் தானே வெட்டிக்கிட்டு கொள்கிறேன். அதனால் துலுக்கம்லாம் உலகம் முழுக்க துலுக்கமயமாயாச்சுன்னா சகோதரத்துவம் வாழும்னு சொல்கிறது முதல்ல அயோக்கியத்தனம். இதுக்கு அது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். இந்த உலகத்தில் இந்த பயங்கரவாதி குண்டு வச்சு செத்ததில் யார் அதிகம் செத்தது? துலுக்கம் தானே செத்துறான். அதனால் இவன் எங்கே போனாலும், துலுக்கம் எங்கே போனாலும் அங்கே வன்முறையும் சென்று கொண்டு இருக்கிறது. இங்கே கூடியது வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. ஒரு பீஸ்ஃபுல் கண்ட்ரி காட்டுங்க. சவுதி அரேபியா பீஸ்ஃபுல்லாக இருக்கு. ஏன் பீஸ்ஃபுல்லாக இருக்குது? ஏன்னா அமெரிக்கன் ஏர்ஃபோர்ஸ் அவனை பாதுகாக்குது. மற்றபடி ஒரு நாடு, ஆப்கானிஸ்தான் எடுங்க, பாகிஸ்தான் எடுங்க, எல்லா நாடும் சண்டை தானே போட்டுக்கிட்டு இருக்கு. டர்க்கி பக்கத்தில் குர்டிஷுக்கு இவனுக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை, அந்த பக்கம் சிரியா பார்டரில், எல்லா இடத்துலையும் இன்ட்ரெஸ்ட்டு தானே. அப்போது இதில் பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஃபிலாசபி, இந்த ஃபண்டமெண்டலிஸ்டிக் ஃபிலாசபியில் ஒரு குரூப் வந்ததுன்னா அது எவ்வளவு தூரம் நாசப்படுத்தும். இன்றைக்கி இதை அரசியலில் கொண்டு வந்து கூட்டணிக்காக இதே இந்த இந்த மனிதநேய மக்கள் கட்சி சொல்கிறீங்களே, இந்த தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லித்தான் கோயம்புத்தூர் செக் போஸ்டெல்லாம் அடித்து உடைச்சான் துலுக்கன். 96 கருணாநிதி ஆட்சி வந்தவன உடனே 98 வெடிகுண்டு வெடிப்போம். கிச்சன் புகாரி மாதிரி பல ஆளுகள் வெளியில் விட்டாங்க கருணாநிதி ஆட்சி வந்தவொடனே. ஏன்னா இந்த துலுக்கம் இந்த இதே அமைப்பு, தாய் அமைப்பு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் ஆதரவு தெரிவித்தது என்ற காரணத்திற்காக, இந்த அமைப்புக்காக தமிழ்நாட்டில் இந்த அமைப்புடன் கூட்டணி என்ற பெயரில் இந்த அமைப்பு பல பயங்கரவாதிகளுக்கு விடுதலையும் பெற்றுக் கொடுத்துள்ளது. இதெல்லாம் இந்த அமைப்புக்குள்ள ட்ராக் ரெக்கார்டு. இன்றைக்கி இவன் அப்படி செய்திருக்கான். அதுவும் ஒரு பொம்பளை கவுன்சிலர். ஆமாம். என் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாம் கருப்பை போட்டு மூடிக்கிட்டு தான் வரணும்னு சொல்கிறாங்கல்ல, இவன் கொலை பண்ணியிருக்கே. இப்போ அக்யூஸ்டு கோர்ட்டுக்கு போயாச்சுன்னா அதை விளக்க மாட்டோம்னா சொல்லுவோம். அப்போ எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம் போலீஸ்காரன்? பிரச்சனை வருமா வராதா? நிச்சயமாக. அப்போ இவங்க பின்னணியில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு இஷ்யூவை பாருங்கள், ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணாமல் இருப்பதற்கு மூடிக்கிறேன். அப்போ இது ஒரு ஒன் ஆஃப் க்ரைமாக நான் பார்க்கல. தொடர்ந்து நான் சொன்ன மாதிரி, நான் சொல்கிறது 1990களில் சொன்னேன், அந்த திருக்கழுகுன்றத்தில் அந்த கோயில் பக்கத்தில் மசூதி கட்டி பிரச்சனை வந்தது. அன்னையிலிருந்து இன்றைக்கி வரை திருக்கழுகுன்றத்தில் இந்த மாதிரி பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு. இதை நம்ம எதோடு ஒத்து பார்க்கணுன்னு, இந்த திருக்கழுகுன்றத்துலேருந்து நேர் அந்த ரோடு எண்டில் போயாச்சுன்னா கல்பாக்கம், கல்பாக்கத்தை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு முஸ்லீம் காலனியே நிறைய வந்திருக்கு. சொல்ல போயாச்சுன்னா அவர் அட்டாமிக் சென்டர் இன் கல்பாக்கம் இஸ் பிசீஜ்டு பை தீஸ் முஸ்லீம்ஸ். அதில் பல பங்களாதேஷி துலுக்கணும் வந்துட்டு போகிறான். இது பக்கத்தில் சோழிங்கநல்லூர் பக்கம் எங்கேயோ தான் வந்து ரோஹிங்கியா செட்டில்மெண்ட்டும் வச்சுருக்கான். அதுவும் இதிலிருந்து அதிக தூரம் கிடையாது. அப்போ ஒரு வைட்டல் இன்ஸ்டலேஷனுக்கு பக்கத்தில் இந்த மாதிரியான பயங்கரவாத குழுக்கள், இந்த மாதிரி 2வது கொலை இந்த குரூப். ஆமாம். அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், எந்த அளவு இந்த நாட்டோடு நியூக்ளியர் இன்ஸ்டலேஷன்ஸ் எல்லாம் பாதுகாப்பாக இருக்குங்கக்கூடிய கேள்வியும் நமக்கு இந்த விஷயத்தில் எழுது. ஏன்னா த லொக்கேஷன் இஸ் ஸோ. அதனால் இந்த வழக்கு என்பது ஏதோ ஒரு சாதாரண கொலையாக நாம் பார்க்கல. இந்த அளவு ஃப்ரீயாக ஹிட் பண்ணக்கூடிய அளவு ஒரு ட்ரெயின்டு குரூப் இருக்குன்னா அது வேறு கண்ணோட்டத்தில் பார்க்கணும். அப்புறம் அதில் ஒரு 10 அக்யூஸ்ட்டை பிடிச்சிருக்காங்க. ஆமாம், 10 பேர். அதில் ஒரு அக்யூஸ்ட்டு பார்த்தா ஒரு ஹிந்து பேர் போட்டு அலையஸ்னு ஒரு துலுக்க பேர். அப்போ அந்த பக்கத்தில் மதம் மாற்றப்பட்டு அவர்கள் இந்த இதற்கு பயன்படுத்தப்படுகிறார்கள். இப்போ நம்ம இதை எதை கவனிக்கணும்னா, அந்த ஆளுக்குள்ள ரெக்கார்டு பார்க்கணும். ஏன்னா பல இடங்களில் வந்து இந்த
ஜெயிலில் ஜெயில்ல இருக்கிறவங்களெல்லாம் மதம் மதம் மாற்றி அந்த மாதிரி இவங்க ஏதாவது ஒரு கில்லரை மதம் மாற்றி இன்றைக்கி பயன்படுத்துகிறாங்களா? இல்லைன்னா மதம் மாற்றினப்புறம் அவர் கில்லராக உருவாக்கியிருக்காங்களான்னு பார்க்கணும். ஏன்னா இப்போ அந்த 10 பேர் அக்யூஸ்டில் ஒரு ஆள் வந்து ஒரு ஆமா. ஹிந்து பேரில் அலையஸ் முஸ்லீம் பேர் முஸ்லிம். இருக்குது. ஸோ அப்போது ஏற்கனவே இந்த அமைப்பு இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து அறிவகம்னு ஒன்று நடத்திக்கிட்டு இருந்தாங்க எங்கள் முத்துத்தேவம்பட்டி தேனியில். இப்போ வந்து இந்த பிஎஃப்ஐ பிரச்சனையில் அது சீல் வைக்கப்பட்டது. அங்கேயும் மதம் மாற்றக்கூடிய ட்ரைனிங் சென்டராகத்தான் அது இருந்தது. ஏற்கனவே அந்த முத்துத்தேவம்பட்டியிலேருந்து போலோ சங்கர்னு ஒரு ஹிந்துவோ மதம் மாற்றி அவன் வெடிகுண்டு வைக்க போகும்போது கோயம்புத்தூரில் பிடிபட்டான். இது ஏற்கனவே அதே மாதிரி நம்ம ராமலிங்கம் கொலை வழக்கில் கூட முத்துத்தேவன்பட்டி சம்மந்தப்பட்டிருக்கிறதுன்னு. ஸோ இந்த ட்ரைனிங் சென்டர் வந்து இந்த தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் பின்னணியில் இயங்கக்கூடியதில் ஒன்று. இப்போ ஹிந்து பேரில் இன்னொரு ஆள் வரும்போது இப்போ வேறு ஏதாவது ட்ரைனிங் சென்டர் இதுக்கு ஈக்குவலண்ட்டாக வச்சுருக்காங்களா, இந்த மாதிரி பயிற்சி கொடுக்கிறார்களா, இங்கக்கூடிய கண்ணோட்டத்திலும் இது பார்க்கப்பட வேண்டும். அதனால் இது வந்து ஒரு சாதாரண ஒரு கொலை நிகழ்வு அல்ல. இது பிஎஃப்ஐ பேன் பண்ணனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இன்னொரு பேனரில் போகிறான். அதனால் இந்த கொலையின் பின்னணியில் அந்த மதம் மாறினவனுக்குள்ள ரீசன் இது எல்லாத்தையும் ஆராயணும்னு நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்தை இப்போ என்ஐஏக்கு யூஏபிஏ போட்டால் தான் என்ஐஏ இதில் எடுக்க முடியும். ஐபி இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும்னு நான் நினைக்கிறேன்.